பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. திமுக, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலே ஆட்சி செஞ்சிடுச்சு. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் எதுவும் முன்னேற்றம் அடையவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக பாரதிய ஜனதா ஆட்சியில் உட்கார வைக்க முடியாது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் உட்கார வச்சிட முடியாது. அது நம்ம யோசிக்க விட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் விழிப்புணர்வு மையத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மக்கள் விழிப்புணர்வு மையத்தை அங்கே உள்ள இளைஞர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்லாம் சேர்ந்து செய்யணும். அந்த விழிப்புணர்வு மையம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கணும். கிளைகள், அந்த தொகுதி கிளைகள் இருக்கணும். அங்கே வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களை என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, தொகுதி மேம்பாடு என்ன இதெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட உத்தரவாதம் வாங்கணும். அவங்கள கேள்வி கேட்டு உங்கள் சொத்து விவரத்திலேருந்து, அவங்க தகுதியிலேருந்து, அவங்க பேரில் குற்ற வழக்கு இல்லையான்னு பப்ளிக்கே வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் பரிசுத்தமான ஜனநாயகம் இந்த நாட்டில் ஏற்படும். இதை 244 தொகுதியிலும் செஞ்சாங்கன்னா அரசியல்வாதிகள் ஒழுங்காயிடுவாங்க. அரசியல்வாதிகளை கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் காலில் விடுறாங்க. ஜெயிச்ச பிறகு மக்களை பார்க்குறது இல்லை, தொகுதி பக்கம் வர்றதே இல்லை. அவங்க தொகுதிக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி தான் இன்றைக்கி நாட்டின் நிலை இருக்குது. ஆகவே கேள்வி மேல் கேள்வி கேளுங்கள், அவங்ககிட்ட உத்தரவாதம் வாங்குங்கள். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு மையத்தை எங்கே பார்த்தாலும் ஏற்படுத்துங்கள். இதை செஞ்சால் தான் ரீல்ஸ் போட தெரியுற ஜனங்களுக்கு எல்லாம் ரீல்ஸ் போட தெரியுது, டான்ஸ் ஆட தெரியுது, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் கொடுக்க தெரியுது, வாட்ஸ்அப்பில் தெரியுது, யூடியூப்பில் போட தெரியுது. இந்த மக்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாடு பரிசுத்தமாக ஆகணுன்றதுக்கும் போராட்டத்துக்கும் தயாராக இல்லை? அதையும் கேளுங்க, அதையும் ரீல்ஸாக போடுங்க, அதையும் வாட்ஸ்அப்பில் போடுங்க, அதையும் யூடியூப்பில் பகருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா இவங்க திருந்துருவானுங்க. எல்லாம் திருட்டு பசங்க பூரா திருந்துருவானுங்க. திருந்த வைங்க. பரிசுத்தமான ஜனநாயகத்தை கொண்டு வாங்க. அது உங்கள் கையில். நீங்கள் நினைச்சா ஒரு மாற்றம் வரும். தெரியுதுங்களா? எல்லா அரசியல் கட்சி சட்ட உறுப்பினர்களும் வேட்பாளர்களையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு துளைத்து எடுங்கள். அப்போ அவங்க மக்களை பார்த்து அவங்க பயப்படணும். நம்ம உண்மையாக வந்தால் ஒழுங்காக வேலை செய்யணும், நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம வீட்டு இதில் சொகுசாக பணத்தை வாங்கிக்கிட்டு ஊதியம் வாங்குறதே முதல்ல தப்பு. சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ சம்பளம் வாங்கிட்ட பிறகு நீங்கள் அரசாங்கம் ஊழியர் மாதிரி அப்புறம் உங்களுக்கு பென்ஷனும் கிடைக்குது. ஆனால் நீங்கள் என்ன தொகுதிக்கு செஞ்சீங்கன்றது தான் முக்கியமான கேள்வி. தொகுதி மக்கள் இந்த கேள்வி மேலே கேள்வி கேட்கணும். இன்றைக்கி விவசாயம் பாய்ச்சிடுச்சு, கிராமிய பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு. பெண்கள்லாம் எவ்வளோ பேர் காசை பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க கிராமத்துப்புறத்தில். நம்ம படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கல்யாணமே ஆக முடியாமல் இருக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேர். அவங்களோட வாழ்வாதாரம் எவனோ ஒருத்தன் சொகுசாக வாழுறான். நம்ம அரசாங்க இயந்திரம்லாம் அந்த சொகுசாக வாழறவனுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கும் அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கும் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறது? நம்ம தான் முழிச்சிக்கணும். கேள்வி மேலே கேள்வி கேளுங்க, வாட்ஸ்அப் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, உங்கள் சேனல் மூலம் பேட்டி எடுங்க. இதெல்லாம் செஞ்சு ஜனநாயகத்தை வலுப்படுத்துங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னா இந்தியாவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. அதுக்கு தமிழ்நாடு தான் முதல் களமாக இருக்கட்டும். 2026 தேர்தலுக்கு இப்பயே தயாராகி விடுங்கள். முதலமைச்சர்லேருந்து கடைக்கோடி தொண்டை வரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் பயப்படுற மாதிரி கொண்டு வாங்க. மக்கள் கேட்பாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க. எந்த சட்டமன்ற தொகுதியிலாச்சும் இந்த மாதிரி தானிய கடன்கள் ஒரு தொகுதிக்கு ஒன்று இருக்கா? அப்போ விவசாயத்தை அடிக்கிறீங்க. ரியல் எஸ்டேட்டுக்காரன் எல்லா இடத்தையும் மனை பிரிக்கிறதுக்கு வழி வகுத்துட்டீங்க. ஏரியெல்லாம் பிளாட் ஆகிடுச்சி, அடுக்கு மாடி ஆகிடுச்சி. சென்னையெல்லாம் இன்றைக்கி நீர்நிலை ஆக்கிரமிப்பு தான் பாதிக்கு பாதி இடம். இதெல்லாம் யார் பொறுப்பு? இன்றைக்கி எல்லா சொத்தையும் கட்டின கட்டடத்தெல்லாம் இடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்றாங்களே. அந்த ஆர்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்த அதிகாரிகள் யார்? அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கலை? ஏன் அந்த துறை பேரில் நடவடிக்கை எடுக்கலை? ஏதாச்சும் செஞ்சுருக்கா? கட்டினதை இடி அதை மட்டும் சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு கட்ட விட்டவங்களும் என்ன செஞ்சீங்க? இதுதான் கேள்வி. நன்றி, வணக்கம்.